நன்றாக உணர்வது எப்படி? ஒரு ஞானமடைந்த மனிதன் அல்லது உள்ளுணர்வு பெற்ற மனிதன் தன் வாழ்வு சௌரியமாகவும் இலகுவாகவும் நல்ல விதமாகவும் அமைவது என்பதுதான் அவனுடைய இலக்காக இருக்கும். இசைவற்ற தன்மையும் இல்லாம இசைந்திருக்கும். மிக முக்கியமான விஷயம், எப்பயுமே நம்ம உயர்வான மேன்மையான ஆனந்தத்தை அனுபவித்தல் என்பதுலதான் நாட்டம் இருக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக இறைத்தன்மையோடு, இந்த டிவினிட்டின்னு சொல்லக்கூடிய இறைவனோடு இருத்தல் என்ற ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் நம்ம நாட்டமா இருக்கணும். எந்த ஒரு மனிதனும் உயர்ந்த நிலையில உரைய பக்குவப்பட்ட ஒரு மனிதன் உலகத்துல துன்பப்படுவதை விரும்ப மாட்டான். மனிதர்களும் துன்பப்படுவதை விரும்ப மாட்டான். அதனால எப்பயுமே உயர்ந்த ஞானத்தை நோக்கி நாம பயணப்படணும். அது 2வது விஷயம். 3வது, சொர்க்கம் நம்ம பக்கத்துல நம்மளை சுத்தி இப்பயே இருக்கு. நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும் போது இல்லாட்டி இந்த புத்தகத்தை படிக்கும் போது கண்ணை கூட நீங்க மேல எடுக்க தேவையில்லை. அந்த க்ஷணத்திலே சொர்க்கம் இருக்கிறது.